பேரரசுகளின் காலம். குப்தர், வர்தனர். கற்றல் நோக்கங்கள். குப்த அரச வம்சம் நிறுவப்பட்டதையும் குப்த அரசுகளின் பேரரசு உருவாக்க முயற்சிகளையும் அறிந்து கொள்ளுதல். குப்தர் காலத்து அரசு அமைப்பு, சமூகம், பொருளாதாரம் பற்றிய அறிவினை பெறுதல். கலை, கட்டடக்கலை, இலக்கியம், கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் குப்தர்களின் பங்களிப்பை தெரிந்து கொள்ளுதல். ஹர்ஷவர்தனருடைய ஆட்சியின் முக்கியத்துவத்தை ஆராய்தல். அறிமுகம். கிபி அல்லது பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குசானர்களாலும் தெற்கே சாதவாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையையும் வலிமையையும் இழந்தன. இச்சூழல் சந்திரகுப்தரை ஒரு அரசை உருவாக்கி தனது வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தது. அவ்வாட்சி 200 ஆண்டு காலம் நீடித்தது. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் அதை தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டு இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை கிபி பொது ஆண்டு 606 முதல் 647 வரை ஆட்சி புரிந்தார். சான்றுகள். தொல்லியல் சான்றுகள். குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாப், சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. இலக்கிய சான்றுகள். விஷ்ணு, மத்சய வாயு, பாகவத புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாகதத்திரின் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராக்சம், பாணரின் ஹர்ஷ சரிதம், காளிதாசரின் நாடகங்கள், 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியானின் பயண குறிப்புகள், ஹர்ஷரின் ரத்னாவளி, நாகநந்தா பிரியதர்ஷிகா, யுவான் சுவாங்கின் சி.யு.கி. குப்த அரச வம்சம் நிறுவப்படல். குப்த அரச வம்சத்தை நிறுவிய ஸ்ரீகுப்தர் என கருதப்படுகிறார். அவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. நாணயங்களில் முதலாக இடம் பெற்ற குப்த அரசனின் வடிவம் இவருடையதே. இவருக்கு பின்னர் இவருடைய மகன் கடோத்கஜர் அரச பதவியேற்றார். கல்வெட்டுகளில் இவர்கள் இருவருமே மகாராஜா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளனர். 1ஆம் சந்திரகுப்தர் கிபி பொது ஆண்டு 319 முதல் 335. 1ஆம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை முடிசூட்டி கொண்டார். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. லிச்சாவியா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது. லிச்சாவி பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. சமுத்திரகுப்தர் கிபி 335 முதல் 380. 1ஆம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசராவார். சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி பிரசஸ்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு ஆகும். அலகாபாத் தூண் கல்வெட்டு. பிரசஸ்தி மெய்கீர்த்தி. பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி ஆவார். அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவின் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றினார். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். கிழக்கு வங்காளம், அசாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்விகளை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவற்றில் ஒன்றில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் மிக சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். அதனால் கவிராஜா எனும் பட்டம் பெற்றார். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். 2ஆம் சந்திரகுப்தர் கிபி 380 முதல் 415 முதல். 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகனாவார். அவர் விக்ரமாதித்தர் என்றும் அறியப்பட்டார். அவர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். தென்னிந்திய அரசர்களோடும் அவர் நட்புறவை பேணினார். குதும்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது. இவருடைய ஆட்சியின் போது பாகியான் எனும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார். மிக சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் நவரத்தினங்கள் இவருடைய அவையை அலங்கரித்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் ஒருவர் காளிதாசர் என்று கூறப்படுகிறது. விக்ரமாதித்யர் அதாவது 2ஆம் சந்திரகுப்தன் அவையில் இருந்த நவரத்தினங்கள்: காளிதாசர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர்கள், அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் சோதிடர், சங்கு கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், வராட்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் அதாவது மியூசிஷியன். 2ஆம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள்: விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர்,
சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்ஹர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் அரியணை ஏறினார். அவரே நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார். அவருடைய பயண குறிப்புகள் குப்த காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. பாகியான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்படவில்லை. கயா பாலடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகியிருந்தது. ஆனால் பாடாலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்ற ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தார். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹீனர்கள் குப்த பேரரசை தோற்கடித்தனர். மிக சிறந்த குப்த பேரரசுகளில் கடைசி பேரரசரான பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் ஆவார். இவர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். ஆனால் மிகிரகுலர் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததால் மனவேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்தினார். மிகிரகுலரை கைது செய்து சிறையில் அடைப்பதில் பாலாதித்யா வெற்றி பெற்றாலும் மிகிரகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமற் போனது. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஆவார். குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் ஆவர். மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை எனும் கோட்பாடு. குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் ஆகிய துறைகளில் பெருமளவிலான அதிகாரம் பெற்று திகழ்ந்தனர். குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் மந்திரி குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்தது. அக்குழு இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளையும் கப்பம் கட்டும் சிற்றரசுகளையும் கொண்டிருந்தது. நாட்டின் அன்றாட நிர்வாகத்தை திறம்பட நடத்த பெருமளவிலான அதிகாரிகள் குப்த அரசர்களால் பணி அமர்த்தப்பட்டனர். உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயக்கர் மற்றும் மகாதண்டநாயக்கர் என அழைக்கப்பட்டனர். குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி எனும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. அவற்றை உபாரிகா எனும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். பிராந்தியங்கள் விஸ்யா எனும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. விஸ்யாபதிகள் எனும் அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டனர். கிராம அளவில் கிராமதியாகஷா எனும் அதிகாரிகள் செயல்பட்டனர். விரிந்து பறந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது. முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் பாலாதி கிரிதா காலாட்படையின் தளபதி, மகாபாலாதி கிரிதா குதிரை படையின் தளபதி என குறிப்பிடப்பட்டுள்ளன. தூதகா எனும் ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பும் செயல்பட்டது. சமூகமும் பொருளாதாரமும். நிலம் மற்றும் விவசாயிகள். காமாந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் எனும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகின்றது. சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயின் உபரியே முதலீடு செய்யப்பட்டது. நிலவரியை அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. விவசாயிகளின் நிலைமை பரிதாபகரமாக இருந்தது. அவர்கள் பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர். அவர்கள் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல். சேஸ்திரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், வஸ்தி கபதரசகா மேய்ச்ச நிலங்கள், வணிகமும் வர்த்தகமும். குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது. வணிகர்களில் 2 வகையினர் இருந்தனர். சிரேஷ்டி மற்றும் சார்த்தவாகா என அவர்கள் அழைக்கப்பட்டனர். சிரேஷ்டி பிரிவை சார்ந்த வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தார்கள். சார்த்தவாகா வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள். விற்பனை பொருட்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள் என பல வகைப்பட்டவையாக இருந்தன. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிக பொருட்களாகும். குப்த காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. பின்னர் கன்னௌசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றிய படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியா கில்ஜி என்பாரின் தலைமையில் வந்த மம்லுக்கள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். கீனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர் ஆவர். தங்கள் மாபெரும் தலைவர் அட்டில்லாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹீனர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர். தங்கள் தொடர் படையெடுப்புகளின் மூலமாக எல்லையோர நாடுகளை தொந்தரவு கொடுத்து வந்தனர். ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர். அவர்களின் தலைவரான தோரமானர் தனக்கு தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். அவருக்கு பின்னர் அவரது மகன் மிகிரகுலர் ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன்
அவர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார். நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் அமைத்தனர். பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகிய முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களும் கல்யாண், மங்களூர், மலபார், கீழை கடற்கரை துறைமுகமும் வங்காளத்தில் இருந்த தாமிரலுப்தி வணிக பெருக்கத்திற்கு உதவின. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் ஆவார். குஷாணர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்றழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அது பேரரசினுடைய வளங்களின் வீழ்ச்சியை சுட்டிக்காட்டுவதாய் உள்ளது. உலோகவியல் குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்புற்று விளங்கின. உலோகத்து தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்புத்தூண் ஆகும். டெல்லியில் உள்ள இவ்வொற்றை இரும்புத்தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாக்னசு, சிகப்பு சுண்ணம் ஆகியவை ஆகும். சமூகம் குப்தர் கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்தது. அது தந்தை வழி சமூகமாக இருந்தது. மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. அவற்றின்படி பெண்கள் தந்தை, கணவன் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருத்தல் வேண்டும். பலதார மனம் பரவலாக நடைமுறையில் இருந்தது. அரசர்களும் நிலப்பிரபுக்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியரை பெற்றிருந்தனர். குபேரநாதா, துரு பசுவாமினி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியர் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. உடன்கட்டை சதி ஏறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது. அடிமை முறை இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்தது போல ஒரு நிறுவனமாக இல்லை. ஆனால் குப்தர்களின் ஆட்சி காலத்தில் பல்வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் உணர்த்துகின்றன. வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமார குப்தரும் அஸ்வமேத யாகம், அதாவது குதிரைகளை பலி கொடுத்து செயல்படும் வேள்வி நடத்தினர். குப்தர்கள் காலத்தில்தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைணவம், சைவம் ஆகிய 2 பிரிவுகள் தோன்றியதையும் காண்கிறோம். ஹீனயானம், மகாயானம் என பௌத்தம் 2ஆக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து வந்தது. கலையும் கட்டடக்கலையும் கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்களே. இது முன்பிருந்த மரபான பாறை குடைவரை கோவில்களின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாகும். கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும் இக்கோவில்கள் கட்டப்பட்டன. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை குகைகள் அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிரா, பாக் மத்திய பிரதேசம், உதயகிரி ஒடிசா ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இக்கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்தியிருக்கின்றன. புத்தர்களின் உலோக சிற்பத்திற்கு 2 சிறந்த எடுத்துக்காட்டுகள் நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை, சுல்தான்கஞ்ச் எனும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம். புத்தர்களின் ஓவியக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்பவை அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையின் காணப்படும் ஓவியங்களும் ஆகும். இலக்கியம் பிராகிருதம் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்த போதிலும் குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர். அவர்களின் கல்வெட்டுகள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலேயே உள்ளன. குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றது. அது பாணினி எழுதிய அஷ்டதியாகி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் எனும் நூல்களை அடிப்படையாக கொண்டது. வங்காளத்தை சேர்ந்த சந்திரோகோமியா எனும் பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதினார். காளிதாசர் இயற்றிய நாடக நூலில் சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் என்பனவாகும். அவருடைய ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் ஆகியவை ஆகும். கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம். பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறையும் குப்தர்களின் நவீன உலகிற்கு விட்டுச் சென்றுள்ள மரபு வழி சொத்தாகும். ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்ம குப்தர் ஆகியோர் அக்கால பகுதியை சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல், வானியல் அறிஞர்கள் ஆவர். ஆரியபட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார். பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் அவரே ஆவார். மருத்துவ துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி ஆவார். அவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தார். சாரக்கர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் ஆவார். சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார். புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்றழைக்கப்படும் யுவான் சுவாங் ஹர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தார். சியூகி எனும் அவரது பயண குறிப்புகள் அடங்கிய ஆவணங்களின் தொகுப்பு ஹர்ஷர் காலத்து இந்தியாவின் சமூக, பொருளாதார, மத, பண்பாட்டு நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வழங்குகிறது. ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தபோதும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று யுவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார். கன்னோசி பௌத்த பேரவையில் 20 அரசர்கள் பங்கேற்றனர். பெரும் எண்ணிக்கையில் பௌத்த சமண வேத அறிஞர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். பௌத்த மடாலயம் ஒன்றில் புத்தரின் தங்கச் சிலை ஒன்று நிறுவப்பட்டது. புத்தரது 3 அடி உயரம் கொண்ட வேறொரு சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பிரயாகை பேரவையில் ஹர்ஷர் தனது செல்வங்களை பௌத்த துறவிகளுக்கும் வேத வித்தகர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடையாக விநியோகித்தார். 4 நாட்கள் நடைபெற்ற அந்த நிகழ்வில் அனைத்து நாட்களிலும்
அவர் பௌத்த துறவிகளுக்கு அளவிட முடியாத பரிசுகளை அள்ளி கொடுத்தார். உலகம் அந்நாளில் முதலாம் சந்திரகுப்தர் கான்ஸ்டாண்டினோபில் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டைனின் சமகாலத்தவர் ஆவார். ஹர்ஷரின் காலப்பகுதி சீனாவின் தாங் அரச வம்சத்தின் தொடக்க கால பகுதியோடு இணைந்து செல்கிறது. சீனர்களின் தலைநகரான சியான் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக திகழ்ந்தது. பாடச் சுருக்கம். ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவினார். முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சமுத்திரகுப்தர் ஆகியோர் குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர்கள் ஆவர். குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினர். குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழித்தோங்கின. 4 வர்ண முறையை பின்பற்றிய குப்த சமுதாயம் தந்தை வழி சமூகமாக இருந்தது. தேவ மதமும் வேத சடங்குகளும் மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. கட்டுமான கோவில்களை முதலில் கட்டியவர்கள் குப்தர்களே. அது முந்தைய பாறை குடைவரை கோவில்களிலிருந்து பரிணாமம் அடைந்ததாகும். ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்காலத்தின் தலைச்சிறந்த வானியல் மற்றும் கணித அறிஞர்களாவார். ஹர்ஷர் வர்த்தன வம்சத்தின் மிக சிறந்த அரசராவார். அவர் பேரரசானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். ஒரு கலைஞராக, நாடக ஆசிரியராக ஹர்ஷர் கலை இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செலுத்தியுள்ளார். யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்தார். அவருடைய பயண குறிப்புகள் ஹர்ஷரின் ஆட்சி காலத்தை இந்தியாவின் நிலைகளை புரிந்து கொள்ள பயன்படுத்தப்படுகிறது. ஹர்ஷர் பௌத்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினாலும் வேத சமயத்தையும் வளர்த்தார். கலைச்சொற்கள்.